கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்பு கோவை மாநகர பகுதியில் விமான நிலையத்துக்கு அருகில் ஒரு கல்லூரி மாணவியும் அவருடைய ஆண் நண்பரும் காரில் பேசி கொண்டிருந்த பொழுது போதை ஆசாமிகள் 3 பேர் அந்த காரில் இருந்த ஆண் நம்பரை தாக்கிவிட்டு கல்லூரி மாணவியை 3 பேரும் தூக்கி கொண்டு புதருக்குள் சென்று பாலியல் கொடுமை செய்திருக்கின்றார்கள். இது ஒரு கொடுமையான செயல். இது மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்ற இந்த பகுதி, விமான நிலையத்துக்கு அருகில் இருக்கின்ற இந்த பகுதியிலேயே இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றது மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கின்றது. இந்த நிகழ்விலிருந்து தெரிய வருவது, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் கொடுமை சர்வசாதாரணம் நடக்கின்றது. குற்றச்செயல் ஈடுபடுகின்றவர்கள் கொஞ்சம் கூட அச்சமில்லாமல், காவல்துறையிடம் பயம் இல்லாமல் இப்படிப்பட்ட தொடர் நிகழ்வுகள் தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அரசாங்கம் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி மக்களிடத்தில் எழுப்பி இருக்கின்றது. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது என்பது இந்த நிகழ்வு மூலமாக தெரிய வருகிறது. அதோடு நேற்றைய தினம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஒரு மாணவனும் மாணவியும் காதலித்து அவள் அந்த பகுதியிலே இருந்து கொண்டிருந்த பொழுது காவலர்கள் அவளை விசாரித்து அந்த மாணவனை அனுப்பி வைத்துவிட்டு அந்த மாணவியை பாலியல் கொடுமை செய்திருக்கின்றார்கள்.